சுத்தமான பசு எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் சுவையான பசு நெய். ஈர்க்கும் மனம் இணையும் சுவை. தமிழ் பசும் நெய். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான இரண்டாம் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 171 தொகுதிகளில் போட்டியிடும் இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் ஆவடி தொகுதியில் க. பாண்டியராஜன், ஜோலார்பேட்டையில் கே.சி. வீரமணி, பாலக்கோடு தொகுதியில் கே.பி. அன்பழகன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஆரணியில் சேவூர் ராமச்சந்திரன், ராசிபுரம் தனி தொகுதியில் வி. சரோஜா, குமாரபாளையத்தில் தங்கமணி, பவானி தொகுதியில் கே.சி. கருப்பணனும் போட்டியிடுகிறார்கள். கோபிச்செட்டிப்பாளையத்தில் கே.ஏ. செங்கோட்டையனும், தொண்டாமுத்தூரில் எஸ்.பி. வேலுமணியும், பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி வி. ஜெயராமனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். உடுமலைப்பேட்டையில் உடுமலை ராதாகிருஷ்ணன், நத்தம் தொகுதியில் நத்தம் ரா. விஸ்வநாதன், திண்டுக்கல்லில் திண்டுக்கல் சி. சீனிவாசன், கரூர் தொகுதியில் எம்.ஆர். விஜயபாஸ்கர், திருச்சி கிழக்கு தொகுதியில் வெல்லமண்டி நடராஜன் நிறுத்தப்படுகிறார்கள். வேதாரண்யம் தொகுதியில் ஓ.எஸ். மணியன், நன்னிலத்தில் ஆர். காமராஜ், விராலிமலை தொகுதியில் சி. விஜயபாஸ்கர், மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு, திருமங்கலம் தொகுதியில் ஆர்.பி. உதயகுமார் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். அதேபோல ராஜபாளையம் தொகுதியில் கே.டி. ராஜேந்திர பாலாஜி, அருப்புக்கோட்டையில் வைகை செல்வன், கோவில்பட்டி தொகுதியில் கடம்பூர் ராஜு, மதுரவாயிலில் பெஞ்சமின் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். வேப்பனஹள்ளியில் அதிமுக மாநிலங்களவை எம்பியான கே.பி. முனுசாமியும், ஒரத்தநாடு தொகுதியில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் ஆர். வைத்தியலிங்கம் வேட்பாளர்களாக களமிறங்குகிறார்கள். கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக டெல்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல திருத்தணி தொகுதியில் முன்னாள் எம்பி கோ. அரி, அண்ணா நகரில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, சைதாப்பேட்டையில் சைதை சா. துரைசாமி, மயிலாப்பூரில் ஆர். நட்ராஜ், ஆலந்தூரில் பா. வளர்மதி, தாம்பரத்தில் முன்னாள் அமைச்சர் டி.கே.எம். சின்னையா, மதுராந்தகம் தனி தொகுதியில் முன்னாள் எம்பி மரகதம் குமரவேல், திருவெரும்பூர் தொகுதியில் முன்னாள் எம்பி பா. குமார், ஆலங்குளத்தில் முன்னாள் எம்பி பி.எச். மனோஜ் பாண்டியன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 171 வேட்பாளர்கள் கொண்ட இரண்டாவது பட்டியலை அதிமுக அறிவித்துள்ளது. இதில் வேட்பாளர் படிப்பு அடிப்படையிலான எண்ணிக்கையை இப்போது பார்க்கலாம். சி. விஜயபாஸ்கர், வி. சரோஜா, வி.பி.பி. பரமசிவம் ஆகிய 3 மருத்துவர்களுக்கு அதிமுக வாய்ப்பு வழங்கியுள்ளது. இவர்கள் 3 பேருமே தற்போது சட்டப்பேரவை உறுப்பினர்களாக உள்ளவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர முதுநிலை பட்டம் பெற்ற 19 பேருக்கும், வழக்கறிஞர்கள் 28 பேருக்கும் தேர்தல் களம் காணும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. பொறியியல் படித்த 6 பேருக்கும், இளநிலை பட்டப்படிப்பு முடித்த 54 பேருக்கும் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. பட்டய படிப்பு முடித்த 8 பேர் தேர்தலில் போட்டியிட உள்ளனர். பள்ளிக் கல்வியை மட்டும் முடித்த 53 பேர் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர். அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக 19 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. முதல் கட்டமாக 10 தொகுதிகளுக்கும், இரண்டாவது கட்டம் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 20 தொகுதிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி திருவண்ணாமலை, நாகர்கோவில், குளச்சல், விளவன்கோடு, ராமநாதபுரம், மொடக்குறிச்சி,
துறைமுகம், ஆயிரம் விளக்கு, திருக்கோவிலூர், திட்டக்குடி தனித்தொகுதி, கோவை தெற்கு, விருதுநகர், அரவக்குறிச்சி, திருவையாறு, உதகமண்டலம், நெல்லை, தளி, காரைக்குடி, தாராபுரம் தனித்தொகுதி, மதுரை வடக்கு ஆகிய தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிடும் 70 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் விடுதியில் வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டார். மக்கள் நீதி மய்யத்தின் துணைத் தலைவர் பொன்ராஜ் சென்னை அண்ணா நகரிலும், கவிஞர் ஸ்நேகன் விருகம்பாக்கம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். மதுரவாயிலில் பத்மபிரியா, மாதவரத்தில் ரமேஷ் கொண்டலசாமி, ஆர்கே நகரில் ஃபாசில், பெரம்பூரில் பொன்னுசாமி, வில்லிவாக்கத்தில் முன்னாள் IAS அதிகாரி சந்தோஷ் பாபு ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இதேபோன்று இளம்பூர், சைதாப்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம், திருப்போரூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, பரமக்குடி, கோவில்பட்டி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், ஆண்டிப்பட்டி, போடி, மதுரை மேற்கு, காரைக்குடி, கீழ்வேளூர், பன்ருட்டி உள்ளிட்ட தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியலை மக்கள் நீதி மய்யம் அறிவித்துள்ளது. தரமான பசு எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் சுவையான பசுனை ஈர்க்கும் மனம் இணையும் சுவை தமிழ் பசுனை.